ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ எப்போதுமே நம்ம மார்னிங் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரியே செஞ்சு ஒரே போர் அடிச்சிடும். பசங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. டிஃப்ரெண்ட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், முட்டை, அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். அடுத்து கேரட்டையும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் முட்டையோட ஒயிட் கருவு தனியாக, எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ எக்கு உடைக்கும் போது மெதுவாக உடைங்க, இல்லைன்னா எல்லோ இதுவாகிடும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பிரிச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அது பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி விஸ்க் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஒயிட்டை நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட்டாக மாறணும். ப்யூர் ஒயிட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா அந்த விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட், பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சால்ட் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம எக்குக்கு தனியாக சேர்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, சீரக பவுட்ரு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக பவுடரும் மிளகு பவுடரும் சேர்த்துருக்கேன். ஸோ வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும், உதிரியாக வராது. ஸோ சிம்மிலே வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தனியாக பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லோ கருவை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஹெவியாக இருந்துச்சுன்னா கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம லேயராக பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட் இது மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஈவனாக பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஒரு லேயராக தெரியும், உள்ளே ஒரு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மாதிரி. ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் வந்து நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மிளகாத்தூள் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பெப்பரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அது க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் இதை வந்து நம்ம மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து எல்லோ கலரும், மிடில் வந்து ஆரஞ்ச், அப்புறம் ஒயிட்டு. ஸோ இது பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து எப்போதுமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணதுனால கீழே அவ்வளோவா அடி பிடிக்காது. அப்பப்போ வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் மேலே வந்து மிளகு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் ஜீரகமும் பெப்பரும் ஒன்றா தான் க்ரஷ் பண்ணி போடுறேன். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம 4 பீஸ் இல்லைன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக குழந்தைங்களுக்கு முட்டை பாயில் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கேரட், பொட்டேட்டோ சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், ஒரு பீட்சா மாதிரி இருக்குது லேயராக. ஃபஸ்ட் லேயர் வந்து எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் இதை வந்து நீங்கள் திருப்பி கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி திருப்பி போட்டு எடுத்துக்கல. ஸோ இப்போ என்னுடைய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளஃபியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி 1 or 2 பீஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நம்மளுமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து சாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரியவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சா செஞ்சு கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ.